இல்ல திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வரலாற்றில் திருச்சிக்கென்று ஒரு தனி வரலாறு உண்டு, தனி இடம் உண்டு. திமுக என்றால் அதுக்கு அடுத்த மையமாக இருக்கிற இடம் திருச்சி தான். திராவிட முன்னேற்ற கழகம் 1949 அறிஞர் அண்ணா அவர்களால் துவக்கப்பட்ட பிறகு அது தேர்தல் இயக்கமாக துவக்கப்படவில்லை, சமுதாய இயக்கமாக தான் இருந்தது. 49 துவக்கப்பட்ட இந்த இயக்கம் 52 தேர்தலில் பங்கு கொள்ளவில்லை, சுயேட்சைகளுக்கு ஆதரவு தந்தது. அந்த 52 பெருந்தலைவர் காமராஜர் முதலமைச்சர் ஆன பிறகு, அந்த தேர்தலில் ஆன பிறகு 57 தேர்தல். அது இடைப்பட்ட 5 ஆண்டு காலத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் பொதுக்கூட்டங்களை நடத்தி மக்களிடத்தை விழிப்புணர்வை உண்டாக்கி அரசியல் சித்தாந்தம் கலாச்சாரம் மொழி சம்பந்தப்பட்ட பேசுகிற பொழுது அந்த அரசை குற்றச்சாட்டு சொல்ல வேண்டிய சூழ்நிலை வருகிற பொழுது சி சுப்பிரமணியம் கேட்டாராம், வெளியிலிருந்து பேசுறவங்களுக்கு உள்ளே வந்து பேச தைரியம் இருக்கிறதா? பக்தோச்சலம் சவால் விட்டாராம், சட்டமன்ற தேர்தல் நிற்கிற துணிச்சல் இருக்கிறதா? ஆர் வெங்கட்ராமன் சொன்னாராம், நிக்கிற தைரியம் இருக்கிறதா? கக்கன் கேள்வி எழுப்பினாராம், தேர்தல் நிக்கிற உங்களுக்கு யோகிதை இருக்கிறதா? காமராஜர் சொன்னால் முட்டு சந்திர பேசுற நீங்கள் தமிழ்நாடு சட்டமன்ற பேச தயாரா? இப்படியெல்லாம் அன்றைய காங்கிரஸ் தலைவர்கள் சவால் விட்ட காரணத்தினால் நாம் பொதுக்கூட்டத்தில் பேசுவது ஏன் சட்டமன்றத்தில் பேசக்கூடாது, தேர்தலில் பங்கெடுக்கலாமா வேண்டாமா என்பதை 57 தேர்தலில் திமுக நிற்கலாமா வேண்டாமா என்பதை திருச்சியில் மாநாடு நடத்தி தான் வாக்கெடுப்பு நடத்துகிறார் அண்ணா. அதில் 12,000 வாக்குகள் திமுக தேர்தலில் பங்கெடுக்க வேண்டும் என்றும் 2,000 வாக்குகள் வேண்டாம் என்று வருகிறது. ஆக முதலில் திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் களத்தில் நுழைவதற்கு அடிப்படையாக இருந்தது திருச்சி அந்த மாவட்டம் தான்.